டால்ல ட்ரோன் இருக்குங்களா, அங்கே தூங்கிட்டு 6 மணி 6:05 தான் வண்டி எடுத்தேன். அதில் டால்ல சிமெண்ட் ஃபேக்ட்ரி தாண்டினோம்னா ட்ரோன் தாண்டினோம்னா 6:05 தான் சர்ச்சு பண்ணிட்டாங்க. நைட்டே கிளம்பிட்டாங்க சார். கிளம்பிட்டு வந்துட்டு வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு காலைல 6:05 வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் சார். இப்போ வரப்போ அந்த நேரத்தில் ஒரு நாய் ஒன்று கொடுத்து பிரேக் ஆகிடுச்சு சார். வந்து சார் 7-8 மணி இருக்கு சார். வீட்டில் சாப்பிட்டு அப்படியே இங்கே ஒரு 10-10:30 வந்து அங்கனே வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்கேன் இல்லை சார். நான் காலைல பஸ்ஸுக்கு ஏற்றிட்டேன். பைக்குக்கு ஷார்ட்டேஜ் நின்றுட்டு அதுக்கப்புறம் பில்லு பேசி முடிச்சுட்டுமா சார்? 8 மணிக்கு பேசி முடிச்சுட்டு தான் கொண்டு வரலாம் சார். இல்லை லோடெலாம் வந்து நம்ம 55 தரணும் சார். அப்படியே ஏற்றிட்டேன். நாங்கள் காலைல மாடு பிடிக்க போனோம். மாடு பிடிச்சிட்டு வரும்போது தான் படார்னு வெடிச்சது. நாங்கள் அப்புறம் ஒடியாந்துட்டோம் உள்ளுக்கு. மோட்ரு போட போனோம் வயலுக்கெல்லாம். அது போட்டோம் ஒடியாந்துட்டோம் நாங்கள். பார்த்தோம். சவுண்டு நல்லா தான் எரிஞ்சுது. முதல்ல சிலிண்டர் வெடிச்சுது. வெடிச்ச உடனே எங்கள் பையனை போய் என்னப்பா புகையா எரிஞ்சுது, புகை மேலே நிறையா போவோம், இன்னும் அது புகை பல தூரம் போகுது அப்படின்னு பார்த்தா ரோட்டு வந்து பார்த்தோம். மறுபடியும் சிலிண்டர் வெடிச்சு எரிஞ்சிட்டே இருந்தது. சிலிண்டர் வந்து வெடிச்சு 4 பக்கமாக செதற ஆரம்பிச்சுன்னா ஊரில் வீடு அதர ஆரம்பிச்சுது. எல்லாருமே வந்துட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கவங்களும் அதரணும். அங்கேருந்து வண்டி எடுத்து வந்துட்டாங்க. வண்டி பார்த்தா கும்பல் ஏகப்பட்ட கும்பல் போய் வெடிச்சு செதற ஆரம்பிச்சிட்டு 4 பக்கம் செதறது. அங்கே யாரும் கிட்ட கூட போக முடியல. 1 கிலோமீட்டர் கிட்டே போக முடியல. அந்த அளவுக்கு செதறுது. ஒன்று பண்ணு வெடிச்சுட்டே இருக்குது. காலைல வந்து மணி 7 மணி இருக்கும். 7 மணி கரெக்டாக 7 மணி இருக்கும். அதுலேருந்து 1 மணி நேரமாக சவுண்டு வெடிச்சிட்டு தான் இருக்குது. ஓவர் சவுண்டு. பக்கத்தில் 2 வீடு இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. அங்கே வெளியே போயிட்டாங்களான்னு தெரியல. செதறி 4 பக்கம் அங்கே ஒரு பீஸு 1.5 கிலோமீட்டர் வந்து விழுந்துருக்கு.